புரியுதா? நீங்க நல்லா புரியுது. Thank you. உங்க நான் பட்னி போடுறதுக்கு காரணமா இருக்கேன். என்ன தெரியும்? Thank you, love you. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். விஜய் டெலிவிஷன்ல ப்ரோமோ விடுறாங்கல்ல, அந்த மாதிரி ஜியோ ஹாட் ஸ்டார்லயும் ப்ரோமோ விடுவாங்க. அந்த மாதிரி ஒரு ப்ரோமோவை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ப்ரோமோவை பொறுத்த வரைக்கும் விஜய் பார்வதிக்கும் கனியக்காக்கும் தான் சண்டை மாதிரி நடந்துட்டு இருக்கு. நான் ஒரு விஷயம் மட்டும் உறுதியாக சொல்லுவாங்க, கனியக்கா இங்கிருந்து வெளியே போகும்போது ப்ரெஷர் கண்டிப்பாக கொஞ்சம் ஏறி இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு விஜய் பார்வதி வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. விஜய் பார்வதி பண்ணுறது சரியா தப்பானே யோசிக்க வேணாங்க, கண்டிப்பாக சரிதான். ஏன்னா இவங்கள மாதிரி ஆளுங்களை இப்படி தான் ஹேண்டில் பண்ணும். கனி வந்து ரொம்ப பண்ணுறது இல்லை, ஆனால் பண்ண விட்டு கனி வந்து கொஞ்சம் அமைதியாக கவனிச்சிட்டு இருக்காங்க. இப்போ இப்படி யோசிச்சு பாருங்களேன், இந்த எஃப்ஜே வந்து இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்ற மாதிரி சொல்கிறான். அதனால ஒரு இஷ்யூ வருது, அதை சார்ட் அவுட் பண்ணுறதுக்காக தான் கனி வராங்கல்ல. கனி எப்போவுமே அந்த எஃப்ஜேக்கு ஆப்போசிட்டாக யார் இருக்காங்களோ அவங்க கிட்டயே பேச வராங்க. ஒரு வாட்டி எஃப்ஜே கிட்ட பேச போலாம்ல. டே எஃப்ஜே, எதுக்காகடா நீ திரும்ப திரும்ப அவங்க கிட்டயே டாஸ்க்கை தந்துட்டு இருக்க? நீ டாஸ்க்கை மற்றவங்க கிட்டயும் தரலாம்ல. நீ கொஞ்ச நேரம் மற்றவங்க கிட்டயும் தா, அவங்க செய்யறாங்களா இல்லையான்றதை பாரு, வந்து என்கிட்ட கம்ப்ளைண்டா சொல்லு. நீ எதுக்காகடா திரும்பி திரும்பி அவங்களுக்கே தரேன்னு கனி கேட்க மாட்டாங்க. கேட்கணும்னா கேட்கலாம், ஆனால் கேட்க மாட்டாங்க. ஏன்னா கனிக்கே அதுதான் வேணும். அதாவது பார்வதியை ஏதாவது பண்ணணுன்றது தான் கனியோட எண்ணமே. அதனால எஃப்ஜே வந்து பண்ணட்டும். அப்போ ப்ராப்ளம் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆகும். இப்போ எஃப்ஜே வந்து 4 பண்ண சொல்கிறான்னா அதில் வந்து விஜய் பார்வதி 2 பண்ண மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி பண்ண மாட்டேன்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு இஷ்யூ கிரியேட் ஆகும். அப்போ போய் நம்ம பேசலாம் அப்படின்ற மாதிரி கனி உடனே வந்துடுறாங்க. ஏன் ஒரு வாட்டி கூட எஃப்ஜே கிட்ட போய் பேச மாட்டாங்க? எஃப்ஜே விட்றா அவங்கள பற்றி தான் அவங்க பண்ணலனே வச்சுக்கோங்களேன். விஜய் பார்வதி சரியா பண்ணலனே வச்சுக்கோங்களேன். அவங்க பண்ண மாட்டாங்களடா, நீ மற்ற வேலையை பாடுறா, நான் அவங்கள எங்கே பார்க்கணுமோ அங்கே பார்த்துக்கிறேன், நான் ஒரு தலைல எங்க சொல்லணுமோ அங்க சொல்லிக்கிறேன்னு முடிக்கலாம்ல. பிரச்சனையை முடிக்க கனி விரும்பல. எஃப்ஜே ஏதாவது பிரச்சனை பண்ணோம் நம்ம சால்வ் பண்ற மாதிரி உள்ள போய் விஜய் பார்வதியை ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறாங்க. விஜய் பார்வதி என்ன சொல்றாங்கன்னா, உக்காந்துக்கிட்டே அதிகாரமா அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னா அதுக்கு நாங்கள் ஆள் கிடையாது. ஏன்னா எஃப்ஜே உக்காந்துக்கிட்டே தெனாவட்டா கூப்பிடுறான் போல, இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்றான் போல, அதுக்கு நான் ஆள் கிடையாது அப்படின்ற மாதிரி விஜய் பார்வதி சொல்றாங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதாக்கான்னு கனி கிட்ட கேட்குறாங்க. ஏன்னா கனி வந்து அதை அமைதியாக கேட்டுட்டு எதுவுமே பேசாம இருக்காங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதாக்கா அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே கனி டென்ஷன் ஆயிட்டாங்க. நீ சொல்றது புரியுது, நீ என்னெல்லாம் பண்றது எனக்கு புரியுது, உனக்கு ஏதாவது புரியுதான்றது தான் எனக்கு டவுட்டா இருக்குன்ற மாதிரி பேசுறாங்க. நீ கேம்ல ரூல்ஸ் கீல்ஸ் நீ எதையும் மதிக்க மாட்ற, இதுக்கான கான்சிக்வன்ஸை நீ ஃபேஸ் பண்ணுவே அப்படின்ற மாதிரிலாம் கோவப்பட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கும் விஜய் பார்வதி இருக்காங்கல்ல, சரின்ற மாதிரி அவங்களை கிண்டல் பண்ற மாதிரி சில ரியாக்ஷன்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது ஓகே நன்றின்னு குனிஞ்சு சொல்லுவாங்கல்ல, ராபின் ஊத்தப்பா கேட்ச் எல்லாம் பிடிச்சா ஒரு மாதிரி குனி வரல, அந்த மாதிரிலாம் குனிஞ்சு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. கனியை இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணாதாங்க கரெக்டாக இருக்கும். என்ன விஜய் பார்வதி ஓவரா பண்ணுறாங்கன்ற மாதிரி உங்களுக்கு தோணலாம். இப்படிலாம் ஓவரா பண்ணாதான் இவங்க கிட்ட நீங்கள் தக்க வச்சுக்க முடியும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, உங்களை சாப்பிட்டு ஏப்பம் விட்டுட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டால் தான் கேம் கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த விஷயத்தை விஜய் பார்வதி கரெக்டாக பண்ணுறாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்க, கெமிலாம் வாரம் எவ்வளோ வெளியே தெரிஞ்சாங்க, பிரச்சனை பண்ணிக்கிட்டு திவாகர் கிட்ட பிரச்சனை பண்ணி எவ்வளோ வெளியே தெரிஞ்சாங்க. ஆனால் என்னைக்கு இந்த கேங்குக்குள்ள ஐக்கியமானாங்களோ, கெமியும் சரி பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்க பிரவீன் ராஜும் சரி எவ்வளோ வெளியே தெரிஞ்சாங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க, அந்த திவாகர் கூட சண்டை போடும்போது அந்த வாரம் முழுக்க 2-3 நாள் இவங்க தாங்க வெளியே தெரிஞ்சாங்க. இப்போ வெளியே தெரியுறாங்களா? காரணம் என்னன்னா, சபரி கூடயும் இந்த கனியக்கா கூடயும் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்ல இருக்கலாம், அவங்க கேங்கா இருக்கலாம்னு என்னைக்கு போனாங்களோ அன்னைக்கே அவங்க வெளியே தெரியறது குறைஞ்சிருச்சு. அதை இன்னும் கெமி புரிஞ்சுக்காம இருக்காங்க. இன்னைக்கு கூட கெமிக்கும் இந்த எஃப்ஜேக்கும் ஏதோ ஒரு இஷ்யூ போயிருக்கு. நியாயமா எஃப்ஜே தான் மன்னிப்பு கேட்கணும். ஆனா எல்லாருமே சேர்ந்த மாதிரி கெமி இந்த பிரச்சனையை விட்டுன்ற மாதிரி பேசி சால்வ் பண்றாங்க. கேங்குக்குள்ள போனாலே இதான் பிரச்சனை. கெமி வந்து கேமையே இழந்துட்டாங்க.